இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. தன்ராஜ் தான் பொண்ணுங்க விஷயத்துல கொஞ்சம் வீக் மேடம். நிறைய பொண்ணுங்க கூட தொடர்பு வச்சிருந்தா மேடம். நாங்க அந்த மாதிரிலாம் இல்ல மேடம். எந்த மாதிரி பொண்ணுங்க கூட தொடர்பு வச்சிருந்தான்? அது மேடம், அவன் வசதியை காட்டி சில பேர் அவன் வழிக்கு கொண்டு வந்து அதுக்கப்புறம் கழட்டி விட்டுருவான் மேடம். வழிக்கு வராதவங்கள மிரட்டி அவன் விருப்பத்தை நிறைவேற்றிக்குவான் மேடம். ஆனா அவன் வச்ச குறில இருந்து ஒரு பொண்ணு மட்டும் மாட்டவே இல்லை மேடம். ரொம்ப நாளா அந்த பொண்ணு பின்னாடி சுத்திட்டு இருந்தா மேடம். அவளை அடையறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருந்தா மேடம். ஆனா அடைய முடியல மேடம். ரெகுலரா அந்த பொண்ணு வர்ற வழியில நின்று வம்பு பண்ணுவான். நாங்கெல்லாம் கூட இருந்திருக்கோம். ஒரு தடவை அந்த பொண்ணுக்கு வேண்டியவர் வந்து தண்டராஜை அடிச்சிட்டாரு மேடம். அப்போ பப்ளிக் இருந்ததுனால அவ அமைதியா இருந்துட்டா மேடம். அந்த பொண்ணு யாரு? அவ பேர் என்ன? அடிச்ச அந்த ஆளு எப்படி இருந்தான்? மேடம் அந்த பொண்ணு யாரு பேர்லாம் எங்களுக்கு தெரியாது மேடம். அந்த பொண்ணை அடிக்கடி ஒரு இடத்துல பாப்போம். அந்த பொண்ணு தினமும் அந்த வழியா தான் வரும் மேடம். அப்படின்னா அந்த பொண்ணு இன்னைக்கு வருமா? கண்டிப்பா வரும் மேடம். சரி, நீங்க சொன்ன அந்த இடத்துக்கு போவோம். அந்த பொண்ணை எனக்கு காட்டணும். சரி மேடம். உமா, அவங்களோட அட்ரஸ் எல்லாம் வாங்கி. ஓகே மேடம். நாம எப்ப கூப்பிட்டாலும் அவங்க வரணும். ஓகே சரி. ஓகே மேடம், வாங்க. வாங்க மேடம். இங்கதான் அந்த பொண்ணு வருமா? இந்த இடம் தான் மேடம். தண்டராஜ் அந்த பொண்ணுக்காக அடிக்கடி இங்கே தான் வந்து நிற்பான். ரெகுலரா அந்த பொண்ணு இந்த பக்கம் தான் கிராஸ் ஆகும் மேடம். இந்த இடத்துல வச்சு தான் பேசுவோம். ஆனா அந்த பொண்ணு இன்னைக்கு வருமா? ரெகுலரா வர பொண்ணு தான் மேடம். இன்னைக்கும் கண்டிப்பா வரும். எனக்கு என்னமோ அந்த பொண்ணை பிடிச்சா குற்றவாளியை பிடிச்சிடலாம்னு தோணுது. கண்டிப்பா கைரேகையை வச்சு குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிக்க துர்கா ஏதாவது ஐடியா பண்ணிருப்பா. துர்கா கிட்ட இருந்து அடுத்த பிளான் என்னன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? அந்த பொண்ணுக்கு உங்களுக்கு தெரியுமா? தெரியும் மேடம். தேவையில்லாம மாட்டிக்காதீங்க. உண்மையை சொல்லுங்க. உண்மைதான் மேடம். ஹலோ. ஹலோ துர்கா, ஈவினிங் நீ ஃப்ரீயா? ஒன்றும் இல்லை, நம்ம வெளியே போகலான்னு. துர்கா, என்ன பேசாம இருக்க? உண்மையாவா சொல்றீங்க? ஏன், என் மேல எதுவும் நம்பிக்கை இல்லையா? இல்ல, நீங்க திடீர்னு கால் பண்ணி வெளியில போலான்னு சொன்னதும் நம்ப முடியலங்க. அப்படியே கனவு மாதிரி இருக்கு. அப்போ இன்னும் கூட உனக்கு நம்பிக்கை வரல? அப்படி இல்லங்க, சும்மா அதிர்ச்சியில இருக்கேன்னு சொன்னேன். சரி, ஓகே. அப்போ நான், நீ, தெய்வம் 3 பேருமே வெளியே போறோம். ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிடுறோம். ஓகே? சரிங்க, கண்டிப்பா போலாம். சரி, நீ ஈவினிங் வருவல்ல? அப்புறம் ஏதோ முக்கியமான வேலை இருக்கு, கேஸ் இருக்குன்னு சொல்லக்கூடாது. இல்ல, அதெல்லாம் சொல்ல மாட்டேன். நான் வந்துடுறேன். எனக்கு முக்கியமான கேஸ் வந்து அந்த மினிஸ்டரோட மகன் இருக்கான்ல, அவனோட மர்டர் கேஸ் தாங்க. இப்ப கூட அந்த கேஸ் விஷயமா ஒரு முக்கியமான ஆளை பிடிக்கதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். முக்கியமான ஆளா? நீ என்ன சொல்ற? அமைச்சரோட பையன் கேஸ்ல ஒரு பொண்ணு சம்பந்தப்பட்டிருக்கான். மினிஸ்டர் பையன் ரெகுலரா அந்த பொண்ணை மீட் பண்ற இடத்த அவன் ஃப்ரெண்ட்ஸ் மூலமா நான் தெரிஞ்சுக்கிட்டு அந்த பொண்ணை பாக்குறதுக்காக தான் அந்த இடத்துல நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பா அந்த பொண்ணு இப்ப வர டைம்ங்கறான். அவன் ஃப்ரெண்டும் அதான் சொன்னான். அந்த பொண்ணை பிடிச்சு விசாரிச்சா குற்றவாளியை கண்டுபிடிச்சிடலாம். அத மட்டும் நான் முடிச்சிட்டு வந்துடுறேன். நாம ஈவினிங் கண்டிப்பா வெளியே போலாம். சரிங்க, நான் போனை வச்சிடுறேன். சரி, ஓகே. துர்கா சொல்றது குந்தவைதான். துர்கா குந்தவையை பார்த்துட்டானா கண்டிப்பா துர்காவுக்கு சந்தேகம் வந்துடும். முதல்ல
குந்தவைக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லுவோம். ச்சே, என்ன குந்தவை ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க? ஐயோ, குந்தவை துர்கா கிட்ட மாட்டிக்க கூடாது. குந்தவை தடுத்தே ஆகணும். அன்னைக்கு மினிஸ்டர் மக குந்தவை கிட்ட பிரச்சனை பண்ண இடத்துல தான் துர்கா வெயிட் பண்ணிட்டு இருப்பா. நாம எப்படியாவது வேற ரூட்ல போய் குந்தவை பிளாக் பண்ணிடலாம். நாம இங்க வந்து ரொம்ப நேரம் ஆச்சு, இன்னும் அந்த பொண்ணை காணும். மேடம் இவனுங்க பொய் சொன்னாலும் சொல்லுவானுங்க. போய் சொல்லலாம் மேடம். இரு, வருவாங்கல்ல? கண்டிப்பா வருவாங்க மேடம். சத்தியமா வருவா மேடம். ஓகே, பார்க்கலாம். குந்தவை கொஞ்சம் வண்டியில இருங்க. என்னாச்சு சூர்யா? ஐயோ, பேசுறதுக்கு நேரம் இல்ல, வண்டியில இருங்க. என்னாச்சு சூர்யா, சொல்லுங்க. ப்ளீஸ்ங்க, வண்டியில இருங்க. இது பாருங்க, இது ரொம்ப சீரியஸான கேஸ். தேவையில்லாம பொய் சொல்லாதீங்க. ஐயோ இல்ல மேடம், நாங்க போய் சொல்லல. பொய் சொன்னீங்கன்னா அப்புறம் உங்க 2 பேருக்கும் தான் பிரச்சனை. சத்தியமா மேடம் போய் சொல்லல மேடம். ஓகே, நீங்க பொய் சொல்ல மாட்டீங்கன்னு நம்புறேன். என்னாச்சுங்க? மந்திரி மகனோட கேஸ்ல ஒரு பொண்ணு சம்பந்தப்பட்டிருக்கிறதா துர்கா கண்டுபிடிச்சிட்டா. என்னங்க சொல்றீங்க? செத்து பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு நீங்க வர வழியில உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. நான் துர்காக்கு ஃபோன் பண்ணும்போது தான் இந்த விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன். நானும் உங்களுக்கு கால் பண்ணிட்டே இருந்தேன், நீங்க எடுக்கவே இல்லை போனை. அதனாலதான் நான் கார் எடுத்துட்டு நேரா வந்துட்டேன். துர்காவை ஏமாத்துறது சரியா படலங்க. பேசாம துர்கா கிட்ட நடந்ததெல்லாம் சொல்லிடலாம். இல்ல இல்ல, வேணாம் வேணாம். இப்போதைக்கு நம்ம அவசரப்பட வேண்டாம். அமைச்சருக்கு ஏதாவது உண்மை தெரிஞ்சிருச்சுன்னா அப்புறம் கோவத்துல துர்காவுக்கோ இல்லை என் பொண்ணு தேவிக்கோ தான் ஆபத்தா வரும். அது மட்டும் இல்லைங்க, முதல்ல உங்க கல்யாணம் நல்லபடியா முடியட்டும். அதுக்கப்புறம் சரியான நேரம் பார்த்து நம்மளே இந்த விஷயத்த துர்கா கிட்ட நேரடியாக சொல்லிடுவோம். நான் சொன்னதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. துர்கா கிட்ட மட்டும் இல்லை, வேற யாருக்கிட்டையுமே இதை பத்தி சொல்லாதீங்க. சரிங்க.